பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஒரு நொடியில் கட்சியை அவர் உடைத்து விட்டார் என்பது உட்பட அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நான் பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சி பேசி ஏளனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்து விட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகளாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குலைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். தமிழ் குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ் குமரன் உங்களுக்கு தெரியும்.
திரைத்துறையில் இருக்கிறவர் ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன், கொடுத்து அந்த வாசல் படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணன் உங்ககிட்ட ஆசி பெறணும் அப்படின்னு, நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போடும், உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கேட்கும் போகணும்னா அது தெருவில் வீச வேணாம், குப்பை தொட்டியில் ஏறு பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் பொறுக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. 2 மாதம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு தமிழ்குமரன்கிட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்திராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி ஃபோன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய அதன் பிறகு 2 மாதம் கழிச்சு சரி இப்போ நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாதம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டேன். இங்கே பொங்கல் சமயத்தில், இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்கே உட்காந்துன்னு பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்துல பட்டுட்டு. எதுக்கு சொல்றேன், அதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை. எத்தனை பேருப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்ளுகிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள். இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு, ஒன்று நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லாம இதுவா நிர்வாக குழு. அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள்.
அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு அடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, அவ்வளவுதான். இதுதான் நிர்வாக குழுவுடைய லட்சணம். அங்க மைக்கை வச்சு பேசக்கூடாது. மைக்கை வச்சு பேசக்கூடாதான். 200 பேருக்கு மேல கூடக்கூடாது அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும், நீ வா. நான் அவங்ககிட்ட பேசல, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்கிற விரும்புபவள் நான் தங்கி இருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கி இருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். நான் உங்களை கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணி இல்லாம அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். அப்ப வண்டி கிண்டி ஒன்றும் கிடையாது, செல்போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லயே நின்று அப்படியே, பஸ்ல இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சிக்கின்னு அதையே அப்படியே தூங்கின்னு போவேன். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினா தப்புன்னு போய் உட்காந்துக்குவேன். இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு, இரவு நேரங்கள், ஒத்தையடை பாதை, ஒரு அரிக்கன் லேம்பை பிடிச்சின்னு போவான் ஒருத்தன். இப்படியெல்லாம் வளர்த்தனான். அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் நிலையின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல